வணக்கம் மக்களே. டெம்பஸ்டோடைய நெக்ஸ்ட் 2 எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே அந்த மேரி கிறிஸ்மஸ்ன்ற அந்த பாட்டு போக அதில் இவங்க வருத்தமாக இருக்காங்க, வார ஆரம்பிச்சிருமோன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கப்புறம் நம்ம டைம் இல்லை, இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருப்போன்ற மாரி இவங்க 2 பேரும் அதே இடத்தையே அவங்க பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்படியே அவங்க பெட்டு வரைக்கும் போகும்போது ஹீரோயினி அவருடைய கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குல்ல, அதை ஃபாதர் ஏங் கொடுத்துருப்பாரு. அந்த நெக்லஸை தூக்கி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு அப்படியே அவங்க 2 பேரும் கொஞ்சம் டீப்பாக கிஸ் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வார பற்றி கவலை இல்லை, நம்ம வேணும்னா இந்த இடத்த விட்டு போயிடலாமா, நம்ம 2 பேர் மட்டும் வேறு எங்கேனாச்சும் போகலான்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரலாகவே போன எபிசோடில் ஒரு ஜெட்டு பார்த்தோம்ல, அந்த ஜெட்டு போயின்னு இருக்கும்போதே எதிர்பாராத வகையில் ஒரு மிசைல் அட்டாக் ஆகி அந்த ஜெட்டு டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. சரின்னு இந்த ஷாட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினியும் ஒன்றா இருப்பாங்களே, அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் எப்பயுமே தனியாக இல்லைன்னு ஆசைப்படுவேன், எனக்கு யாருமே தேவையில்லைன்னு யோசிப்பேன், என் கூட யாருமே இல்லைன்ற பட்சத்தில் நான் அந்த நட்சத்திரத்தை தான் பார்ப்பேன், அந்த நட்சத்திரம் என் கூட ட்ராவல் ஆகிற மாரி இருக்கும், அந்த நட்சத்திரத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி எதுக்காக கொரியாவுக்கு திரும்ப வந்ததாக கேட்டால் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அம்மாவுடைய அந்த கையை மறக்க தான் நான் திரும்ப வந்தேன், அவங்க கை ரொம்ப வாமாக இருக்கும், எனக்காக ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சாங்க, அவங்க ஒரு வேலையில் இருக்கவே மாட்டாங்க, எனக்காக ரொம்ப உழைச்சாங்க, என்னுடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறம் என்னுடைய அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வேறு டிசிஷன் தெரியல, நான் இந்த கொரியாவையுமே என்னுடைய அம்மாவாட்டம் தான் பார்க்குறேன், அதால் திரும்ப நான் என்னுடைய அம்மா கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டேன்ற மாரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இவங்க தராங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அமெரிக்காவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பிரசிடென்ட் ஒரு நியூஸை பார்க்குறாரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து வெரி ரீபப்ளிக் சப்மேரின்ற மாரி டோட்டலாகவே டாப்பிக்கே மாற்றிடுறாங்க. அது வெரி 3000 டன்னுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 10,000 டன்னு ரிப்போர்ட் கிடச்சிருக்கும். மொத்த டாப்பிக்குமே இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாரி தான் கொரியன் பிரசிடென்ட் ஒரு மீட்டிங்கு போகும்போது ஜாப்பனீஸ் பிரசிடென்ட் இருக்காங்களே, அவங்க செமையாக போட்டு கொரியன் பிரசிடென்ட்டை வாட்டி வதைக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அந்த சப்மேரின் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் நியூஸ் முழுக்கவே போயிருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எல்லா மீட்டிங்கும் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் அந்த கொரியன் பிரசிடென்ட் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு தெரியல. அந்த சைடில் இருக்கிறவரும் அந்த மூஞ்சு நமக்கு ஓவராக தொல்லை தராங்க, அதில் மூஞ்சுவை நீ பார்த்துக்கோன்ற மாரி மூஞ்சுவோடைய மொத்த பழுப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ற மாரி கொரியன் பிரசிடென்ட் கிட்ட யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொரியன் பிரசிடென்ட் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க, இதெல்லாம் வெறி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆர்டினரியாக போக போகுதுன்னு ஒரு நல்லவங்களாட்டம் ஒரு ஆட்டம் போடுறாங்க. ப்ரெஸ் மீடியா மொத்தமே இந்த மொத்த விஷயங்களையும் எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ண இந்த விஷயத்த ஹீரோயினியும் பார்க்குறாங்க. ஹீரோயினி இதெல்லாம் சும்மா தான், இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீஜி கிட்டேருந்து கால் வருது. அதாவது சியாங்கி இப்போதைக்கு ஏஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. சியாங்கி எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க நல்லா விசாரிக்க அந்த இடத்துல சியாங்கி என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அது முக்கியம் கிடையாது, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், ஜுன்னிக்கோடைய சீக்ரெட் ஃபோன் இருந்துச்சுல, அதை நான் கிராக் பண்ணும்போது அதுலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிச்சு, அதை நான் உங்களுக்கு ஃபார்வேர்டு அனுப்புகிறேன்ற மாரி அந்த மெசேஜ் அனுப்புனா அதில் ஜுன்னிக்கு வந்து ஒரு நார்த் கொரியன் கம்ரேடுன்ற மாரி இருக்குது. அந்த இடத்துல நார்த் கொரியன்ஸ் எடுக்கக்கூடிய உறுதிமொழியை ஜுன்னிக்கு எடுக்கிற மாரி இருக்க ஹீரோயினியும் ஜுன்னிக்கு உண்மையாலுமே ஸ்பையான்னு யோசிக்க அந்த இடத்துல இருக்கிற சியாங்கியும் நான் ஆரம்பத்தில் இதை தான் நம்பினேன், அதால் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆள்கிட்ட மெசேஜ் அனுப்பினேன், நான் தான் இந்தமாரி ஜுன்னிக்கோடைய செக்ரட்டரி சியாங்கி பேசுகிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நம்ம 2 பேரும் பார்க்கலாமான்னு இவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அவங்களும் ஒரு அட்ரஸை தந்திருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு இவர் கிளம்பும்போது தான் இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரிய வர. இது மட்டும் இல்லாமல் சியாங்கி ஒரு அட்ரஸை சொல்கிறாருல, அந்த லேடி சொன்னதா அந்த அட்ரஸ் வந்து கங்கானா இருக்கக்கூடிய அந்த இடத்தோடைய அட்ரஸ் தான். அதில் உங்களுக்கு சந்தேகமாகுது, கங்கானா தான் ஒரு வேலை ஸ்டெல்லா யாங்கோன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ அதை உறுதியப்படுத்திடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கங்கானாவும் அவங்க பசங்களும் அதிக இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பையன்கிட்ட ஹீரோ கேட்கும்போது அவன் ஸ்வீடன், போலண்ட், சுவிட்சர்லாண்டுன்ற மாரி சில இடத்த மென்ஷன் பண்ணியிருந்தான். சப்மேரிக்கான பார்ட்ஸ்லாம் அங்கேருந்து தான் எடுத்ததா ஆண்டர்சன் மில்லர் செக் பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாரி அவருடைய ரிப்போர்ட்டில் ஸ்வீடன், சுவிட்சர்லாண்ட், போலாண்டுன்ற மாரி இடத்துல இருந்து தான் சப்மீரனுடைய பார்ட்ஸ்லாம் ட்ராவல் ஆகிருக்கிறதா தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் இவங்களுமே ரெக்கார்டிங் மூலியமாக கேட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஹீரோ உறுதியப்படுத்திடுறாரு, காங்ஹானா தான் ஒரு வேலை ஸ்டெல்லா எங்கே இருப்பாங்க, காங்ஹானா தான் ஜுன்னிக்கை கொன்று இருப்பாங்கன்ற மாரி இந்த இடத்துல ஒரு டாபிக் வருது. அதில் காங்ஹானா எதுக்கு ஜுன்னிக்கு கொன்று இருக்கணும் தான் இந்த இடத்துல கேள்வி எழும்புது. சரின்னு இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு காங்ஹானாவை காமிச்சா அவங்க கடைசி அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. அதாவது ஜுன்னிக்கோடைய அந்த வீடு. அந்த வீட்டில் பாட்டியும் அவங்க பேரனோட விளையாடின்னு இருக்க, அதில் கங்ஹானா ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துலேருந்து ஓக்சன் மீன் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற கங்ஹானா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு வரணும்னா ரொம்பவே ஆசைப்பட்டேன், நான் உங்களை மாரி ஒரு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் ஒவ்வொன்றா என்னை விட்டு போகுது, நீங்கள் உங்கள் பையனை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாந்துருக்கீங்க, இன்க்ளூடிங் ஜுன்னிக்கு உங்கள் பையனே இல்லைனா கூட நீங்கள் அவரை நல்லாவே வளர்த்துருக்கீங்கன்னு சொல்ல
அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. ஜுன்னிக்கு என்னுடைய பையன் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் கங்ஹானா இதை பாட்டி சொன்னாங்கன்ற மாரி அந்த டாப்பிக்கை மழுப்புறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல கங்ஹானாவுக்கு என்னமோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை டோட்டலாக இந்த இடத்துல மழுப்புற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிச்சா யாரோ ஒருத்தருக்கு சேட் பண்ணுறாரு. சரி நான் உனக்கு சில மணி நேரத்தில் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறேன்னு யாருக்கோ சேட் பண்ணிவிட்டு ஹீரோயினிக்கிட்ட பேச வராரு. நீ என்ன நிலைமையில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை ஜுன்னிக் ஸ்பையாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதேமாரி கங்ஹானா ஸ்டெல்லா யாங்காக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டை கொல்லாமல் கூட இருக்கலாம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நீ தான் முக்கியம். நம்ப வேணும்னா இந்த நாட்டை விட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மீஜிக்கிட்ட இருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டக்குன்னு நியூஸை பாருங்கள், யாரோ ஒருத்தவங்க உங்களை பக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல. என்னென்னா அது மொத்தத்தையும் பார்த்தா எவனோ ஒருத்தன் பக் பண்ணி ஆக்சுவலி நம்ம எபிசோட் அடி ஆரம்பத்திலே ஒரு சீனை பார்த்துருந்தோம்ல, எனக்கு வார பற்றி கவலை கிடையாது, நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுவோன்னு ஹீரோனி எபிசோட் அடி ஆரம்பத்திலே சொல்லியிருந்திருப்பாங்களே. அதெல்லாம் எவனோ ஒருத்தன் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன் முழுக்கவே ஆக்சுவலி உலகம் முழுக்கவே பரப்பிடுறான். அதில் இப்போதைக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் ஹீரோயினி மேலே ஏறுது. இதை எல்லாருமே கேட்குறாங்க. கங்ஹானா ஓக்சியானுன்ற மாரி எல்லாரும் கேட்க ஹீரோ இதை பார்த்து ஏகப்பட்ட இடத்துல பக் இருக்கான்னு தேடுறாரு. ஆனால் எந்த இடத்துலையுமே பக் கிடைக்கல. சரின்னு ஹீரோயினி ஹக் பண்ணிக்கின்னு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஃபோனை எடுத்து பார்த்தா மங்கோலியாவில் புயல் வர மாரி இருக்குது. கொரியாவா மங்கோலியாவான்னு தெரில. ஏன்னா அந்த இடத்துல லொக்கேஷன் மங்கோலியான்னு தான் எழுதிருக்கு. இன்னும் ஹீரோ மங்கோலியாவை ட்ராக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு தான் தெரியல. ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி மங்கோலியாவில் தான் இருந்தார். மேபி அந்த இடத்துல சில ட்ராக்கிங் அவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தண்டர் ஸ்டார்ம் வர மாரி போட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ அவர் கையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆயுதங்களை எடுத்துக்கின்னு ஈத்தனை கொல்றதுக்காக போகிறாரு. இவருக்கு ஈத்தன் மேலே சந்தேகமாக இருக்குது. அதில் போகிறதுக்கு முன்னாடி இவர் எடுத்துக்க என்ன ஹீரோனிக்கிட்ட வந்துட்டு யாருனாச்சும் வந்தா யோசிக்காமல் சுடு, ஏன்னா உனக்கு எப்படி சுடணும்னு தெரியும், நான் கூடி சீக்கிரம் வந்துடுவேன், நீ எதை பற்றி கவலைப்படாதுன்ற மாரி ஹீரோனிக்கு ஆறுதல் படுத்திட்டு அவர் வேகமாக ஈத்தனை தேடி போகிறாரு. இதுக்கு பேரலாவே அந்த பாட்டி வந்து நடந்த மொத்த விஷயங்களையும் பார்த்து இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் கிட்ட உளர ஆரம்பிக்க ஆக்சிஜன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன்ற மாரி ஆக்சிஜன் யாருக்கோ கால் பண்ணி என்னமோ ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி தெரியுது. எதெல்லாம் இருந்தாலும் ஹீரோனிக்கு யார் நம்ம கிட்ட பக் வச்சிருப்பா, இதில் என்னமோ ஒரு சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை திரும்ப திரும்ப போடுவாங்க. எபிசோடோடைய ஆரம்பத்தில் பார்த்தோமே அதை ஹை வால்யூமில் இவங்க கேட்கும்போது தான் அதில் திடீர்னு கிளாஸில் என்னமோ ஒன்று முற்ற மாரியே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோடைய கழுத்துலேருந்து ஃபாதர் யாங் போட்ட அந்த நெக்லஸ் எடுத்து ஒரு கிளாஸில் தான் வச்சுருந்துருப்பாங்க. அந்த கிளாஸில் அது விழுந்திருக்கும். அந்த சத்தம் அந்த ஆடியோவில் கேட்க இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க டூஜனை பார்க்க போகும்போது டூஜன் வந்து என்னமோ ஒரு சிப்பில் ஒர்க் பண்ணுறத நான் சொல்லியிருந்திருப்பேன். அது வேறு எந்த சிப்பும் கிடையாது. ஹீரோடைய அந்த நெக்லஸில் ஒரு விஷயத்தை ஹேட் பண்ணுறது தான். அது வரைக்கும் அதில் பக்கை வச்சது ஹீரோயினி டூஜன் தான் தெரிய வருது. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அது மூலியமாக தான் மொத்தமாக லீக் ஆகிருக்கு. இதை ஹீரோயினி லீக் பண்ணாங்களா, டூஜின் லீக் பண்ணாரா, யார் லீக் பண்ணதுன்னு தெரியல. ஒரு அளவுக்கு சஸ்பிஷியஸாக தான் இங்கே கொண்டு போகிறாங்க. அடுத்ததாக ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஈத்தனை பார்க்குறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையாலுமே யார் கிளைண்ட்டுன்னு சொல்லு, நீ என்னை திரும்ப பக் பண்ணியா, நான் தான் போன மாட்டே உனக்கு வார்னிங் தந்தனே, அதோடு நிறுத்திக்க மாட்டியான்ற மாரி ஈத்தனை போட்டு அடிக்க ஈத்தன் உண்மையாலுமே எனக்கு கிளைண்ட் யாருன்னு தெரியாது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வராதுன்னு போது இந்த சமையல் தான் ஹீரோ கிட்ட ஃபாதர் யாங் கொடுத்த அந்த நெக்லஸுமே இருக்கும். அதெல்லாம் அந்த நெக்லஸ் மூலியமாக இங்கே நடக்கிற மொத்த விஷயங்களையும் ஹீரோயினி கேட்டுன்னு தான் இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துக்கு ஹான்யூக்கு வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறான்னா எனக்கு உன்னை பற்றி மொத்தமாக தெரிஞ்சிச்சு, நீ ஒரு ஸ்பை தானே, நார்த் கொரியாவுக்காக வேலை செய்கிற, நீ ஹான்சங்காக தானே வேலை செய்கிறேன்னு சொல்ல. உண்மையாலுமே இந்த விஷயம் ஹீரோவுக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த ஹான்சங்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியன் லீடர். நான் முன்னவே சொல்லியிருப்பேன். அந்த ஆள் தான் ஹீரோயினியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு. வாழ்க்கைக்கு மொத்தமாகவே இந்த ஆர்டரை தந்தது அந்த ஹான்சங்ன்றவர் தான். ஹீரோ ஹான்சங்காக வேலை செய்கிறோன்னு தெரியாமலே செஞ்சுருக்காரு. அந்த இடத்துல ஹீரோவுக்கே இது ஷாக்காக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹான்யூக்கு என்ன சொல்கிறேன்னா நீ இந்தமாரி எல்லாத்தையுமே பக்காவாக பண்ண, சிவமுஞ்சு உன் மேலே காதலில் வேணுன்றதும் அவங்களுடைய பிளான் தானே, சிவமுஞ்சுமே உங்களுடைய பிளானில் ஒரு பார்ட்டான்ற மாரி மொத்தமாகவே இந்த இடத்துல பிளேட்டை திருப்பி போட ஹீரோ இதுக்கப்புறம் எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு அங்கே இருக்கிற ஆட்களை அடித்து தப்பிக்கலான்னு பார்த்தா கடைசியாக அந்த இடத்துல மிரட்ட ஆரம்பிக்கிறார் ஹான்யூக். அவர் என்ன சொல்கிறான்னா உன்னுடைய பாட்டியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்கள நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம், உன்னுடைய பாட்டி உனக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் நீ உன்னுடைய பாட்டிக்காக தான் செய்கிற, ஹான்சங் உன்னை மிரட்டிக்கிட்டு தானே இருக்கான், இப்போதைக்கு நீ என்ன பண்ணுறனா இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறதில்ல, நீ எந்த வழியாக தப்பிச்சு போனாலும் உன்னை கோஸ்ட் கார்ட்ஸ் பிடிச்சிருவாங்க, நீ போகிறதுக்குள்ளார கோஸ்ட் கார்ட்ஸ் உன்னை பிடிப்பாங்க, நீ அந்த இடத்துல சிவமுஞ்சுவை விட்டுட்டு தண்ணிக்குள்ளார குதிச்சிரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹீரோவை ஹீரோயினை பிட்ராயில் பண்ண சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு இருக்கும்போது ஹான்யூக்கோடைய ஆட்கள் ஹீரோவை பிடிச்சிறாங்க. ஹீரோ ஸ்பைன்ற பேரில் தான் பிடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஃபாதர் யாங்கோடைய அந்த நெக்லஸ் கீழே விழுந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சிப் தெரிய வருது. ஆக்சுவலி அந்த பக், அதை ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிறாரு. இங்கே நடக்கிற மொத்த விஷயத்தையுமே ஹீரோயினி கேட்டுன்னு இருக்காங்கன்னு இப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது. ஹீரோ இதை பார்த்து ஒரு பக்கம் அதிர்ச்சியாக ஹீரோயினி இதுக்கப்புறம் எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு அந்த இடத்த விட்டு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை
லிஃப்ட்டில் கூட்டின்னு போகும்போது 2 கையுமே கட்டிட்டு தான் இருக்கும். அங்கே இருக்கிற ஆட்களை சிம்பிளாக அடிச்சுட்டு தப்பிக்கிறாரு. இது அக்யூரேட்லி கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரில் வர அந்த லிஃப்ட் வே ஃபைட் சீக்வன்ஸ் தான் ரிமெம்பர் பண்ணுது. அதுக்கு சின்ன ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆட்கள் அடித்து கீயுமே எடுத்துக்கின்னு வேகமாக ஹீரோயினை தேடி வராரு. ஹீரோயினும் சரின்னு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆரம்பத்தில் ஸ்ட்ரெயிட்டான வழியாக தான் போகிறாங்க. அப்புறம் நம்ம மலை வழியாக போவோன்ற மாரி, ஏன்னா இந்த வழியாக தான் யாரும் சேஸ் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்க மலை வழியாக போக ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்காரு. ஆனால் ஹீரோயினை அதுக்குள்ளாரியே வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவால் ஹீரோயினியை கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கம் ஹீரோயினி செமையாக வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே படுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, சப்மெரின் இஸ் எக்ஸிஸ்ட்னு வர. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகும்போது அதில் ஒரு வீடியோ இருக்குது. அதில் சப்மெரின் திமிங்கல அளவுக்கு வந்துன்னு இருக்குது. திமிங்கல மாதிரி எகிரி குதிச்சு வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயினி சந்தேகப்பட்டு நீ யார் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவங்க கியோம்போ போர்ட்டுக்கு வான்ற மாரி ஒரு போர்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினி கிளம்பலான்னு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஈத்தனை பார்க்க வருது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே நமக்குடைய கிளைண்ட் அந்த ஹேண்ட்ஸங்குன்ற விஷயம் உனக்கு தெரியாதான்னு கேட்க அந்த இடத்துல இவருமே எனக்கு தெரியாதுன்னு விடுறாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், அதுவும் எனக்கு ஸ்டெல்லா யாங்னு ஒருத்தவங்க மூலியமாக தான் தெரியும்னு இவர் சொல்கிறாரு. ஹீரோவாக அந்த பேரை கேட்டோன்னே என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஸ்டெல்லா யாங்கை பற்றி எல்லா டீட்டெயிலுமே தேவை, அவங்களுடைய சிங்கிள் டிரான்சாக்ஷன் முதல் கொண்டு எல்லா டீட்டெயிலுமே தேவைன்னு ஈத்தனை மிரட்டின்னு இருக்கேன். அவருமே ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி எப்படியோ ஹெல்ப் பண்ணி சியாங்கி அதுக்கு தான் மீஜி கூட்டான்ட்டாங்க. கடைசியாக ஹீரோயினி ஆண்டர்சன் மில்லர் கிட்ட அந்த சப்மெரின் எக்ஸிஸ்ட் ஆன விஷயத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை எடுத்து காமிக்க அதை பற்றி ஒரு ஷாக் ஆகிறாரு. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி தான் அந்த சப்மெரினே இருக்குது. அதில் சப்மெரின் இப்போதைக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு இன்ஜினியர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒன்றும் சப்மெரின் கண்டிப்பாக போய் கிடையாதுன்னு சொல்லி வந்திருப்பார். இதெல்லாம் தொடர்ந்து சில சம்பவங்கள் நடக்கும்போது ஆண்டர்சன் மில்லர் இவருடைய FBI கான்ட்ராக்ட் கிட்ட கேட்டிருந்திருப்பார். ஆனால் FBIல இதுக்கான லீடப் தெரியல. அதில் அதிக பேர் ஆண்டர்சன் மில்லர் மேலே சந்தேகப்படுறாங்களா. ஏன்னா ஆண்டர்சன் மில்லர் தான் யூஎஸோடைய செக்யூரிட்டி கமிட்டியில் இருக்கிற ஒரே கொரியன் அமெரிக்கன். அதால் இவர்கிட்ட பெருசாக யாரும் எந்தவித டீட்டெயிலும் ஷேர் பண்ணலன்ற மாரி இவர் சொல்கிறாரு. இவருக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்காவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்களும் இப்போதைக்கு நியூஸை பார்த்து நெக்ஸ்ட்டு நிலவரத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க அந்த வார ஆரம்பிக்கிற மாரியே இல்லை. அதெல்லாம் அந்த சப்மெரினை பற்றி வேறு எதனாச்சும் தெரிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா அவங்கக்கிட்ட மீஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் கேம் சொல் போர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, அந்த இடத்துக்கு தான் போக சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, அதெல்லாம் அந்த இடத்துக்கு போங்க, எந்தவித பிரச்சனையும் வராது, எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலிமா உங்களுக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணுறன்ற மாரி மீஜி அவங்களுக்கு இருக்கிற சில கனெக்ஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு மீஜிக்கு ஒரு கால் வந்தோடனே அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு யாரும் என்னை நம்புற மாரியே தெரியல, நான் என்னுடைய கண்ட்ரியை நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு ஆளாக தான் இருக்கேன், நான் இப்போதைக்கு கேம் சொல் போர்ட்டுக்கு போகணும், அதுக்காக உன்னோடைய உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சியாங்கியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி நீ உங்கள் கேம் சொல் போட்டுக்கு போக சியாங்கியோ அங்கே யாருனாச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. இதுக்கு நடுவில் ஹீரோயினி மட்டும் தனியாக இருக்கிற சமயத்தில் ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல ஹீரோயினி ஷாக் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்காக இங்கே திரும்ப வந்த, நானும் உன்னுடைய பிளானில் ஒரு பார்ட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பேச விடாமல் இவங்க மட்டும் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்க ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்ச நேரம் தான், இதில் சில குழப்பங்கள் நடந்திருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும், நான் நம்புகிற ஒவ்வொரு ஆட்களாக எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, நீ தானே எனக்கு சொன்ன யாருனாச்சும் ஒருத்தவங்க என் கிட்டே வந்தாங்கன்னா அவங்கள சுடணும்னு சொல்லிட்டு, நீ இந்த இடத்த விட்டு போகலனா நான் உன்னை சுட்டுருவேன், ஒரு அடி கூட நீ முன்னாடி எடுத்து வைக்காதுன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. ஹீரோ கொடுத்த கன்னை வச்சு இவங்க ஹீரோ மிரட்ட ஹீரோ இதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஹீரோயினியை சாங்கி கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு இவர் கேட்டுன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துல என்னை இறக்கி விட்றியான்னு சொல்ல கொஞ்சோண்டு தனிமையை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுன்னு சியாங்கி அவங்கள தனியாக இறக்கி விட்றாங்க. அந்த இடத்துல ஹீரோயினையும் அழுக ஆரம்பிக்கிறாங்க கடலுக்கு முன்னாடி. அந்த சமயத்தில் தான் ஹீரோ கொடுத்தா அந்த மொபைலை பார்க்குறாங்க. இந்த மொபைலை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. ஹீரோ இவங்களை கூப்பிடும்போது பாக்கெட்டில் இந்த மொபைலை வச்சுட்டாரு. அதில் சரின்னு இவங்க ஒரு பக்கம் அந்த மொபைலை பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கு பேரலாகவே ஹீரோவை காமிச்சா அவர் ஸ்டெல்லா யாங்கை பற்றி அக்கு வேற ஆணி வேறான்ற மாரி மொத்த டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டாரு. பக்காவாக ஸ்டெல்லா யாங்க்கு இந்த பக்கம் ஒரு ஸ்கெட்சை போட்டார். இதெல்லாம் இருக்கும்போது இப்போதைக்கு எல்லோரும் ஸ்டெல்லா யாங்னு கங்கானாவை தான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல கங்கானாவும் பக்காவாக ரெடி ஆகின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க எல்லா பொருளையுமே எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு பொருள் இவங்க கண்ணில் மாட்டுது. அதான் அந்த பாய்சன் சைனைடு இவங்ககிட்ட இருக்குது. எதனாச்சும் பிரச்சனை வந்தால் இதை போட்டு செத்துடலான்னு இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிய வருது.
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல மீஜி, உங்களுக்கு ஜோஸ் கிம்மை பற்றி தெரியுமா? அவர் முன்னவே நம்மளை பார்க்கறதா சொல்லியிருந்தாரு. அதால் திரும்ப நம்மளை பார்க்க ஆசைப்படுறாரு. ஜோஸ் கிம் நம்ம கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் போது சரின்னு இவங்களும் அந்த ஜோஸ் கிம்மை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட இவங்க நல்லா பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஜோஸ் கிம் வந்து இவருடைய கார்டுமே தராரு. இவர் அர்ஜென்டினாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவரையிலும் இவர் முன்னவே ஜுன்னிக் கிட்ட பேசியிருந்திருக்காரு. ஜுன்னிக்கோடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிட்டலாம் இவர் பேசுறது மூலியமா ஜுன்னிக்கு அர்ஜென்டினாவில் ஒரு லேண்ட் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அந்த லேண்டை போய் இவர் பார்த்துருந்துருக்காரு. அந்த லேண்டோடைய மதிப்பு மட்டுமே 2 ட்ரில்லியன் வான் கிட்ட வருது. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக தான் அந்த லேண்டே இருக்குது. இதெல்லாம் இவர் பார்த்துட்டு ஜுன்னி கிட்ட பேசலாம்னு இருக்கும்போது தான் ஜுன்னிக்கு இறந்த விஷயம் தெரிய வருது. ஜுன்னிக்கு யாரோ ஒருத்தவங்க அசாசினேஷன் பண்ணதா தெரிய வர அதை பற்றி இவர் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணும்போது தான் இப்போதைக்கு மூஞ்சுவை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. மூஞ்சு தான் ஜுன்னிக்கோடைய வைஃப். அவங்க விடவா இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஜுன்னிக்கு இறந்து போனால் அந்த மொத்த சொத்துமே இப்போதைக்கு மூஞ்சுவை தான் போய் சேரும். அதாவது அந்த அர்ஜென்டினாவுடைய மிகப்பெரிய இன்ஹெரிட்டன்ஸ். அதனால தான் இவர் ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. ஹீரோயினிக்கு குழந்தை இருக்கிறதா இவர் கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு வேறு எந்த ஃபேமிலியுமே கிடையாதுன்னு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவருமே கண்டுபிடிச்ச சில விஷயங்களை சொல்கிறாரு. அதில் இவருக்கு ஸ்டெல்லா யாங்கன்ற அந்த நேம் அடிப்பட்டதாக சொல்ல அதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி இதெல்லாம் அவங்களுடைய குழந்தைக்கு தான் போகுமான்ற மாரி சில டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினிக்கு குழந்தை கிடையாது, நான் எப்படி அது மொத்தமே ஹீரோயினிக்கு தான் வரணும், அது வேறு எங்கேனாச்சும் போகுமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜோஸ்கி என்ன சொல்கிறேன்னா அப்படிலாம் போகாது, இல்லீகலாக வேணா டிரான்சாக்ஷன் நடத்திக்கலாம், மொத்த பணமே உங்ககிட்ட தான் வர மாரி இருக்கும். யாரோ ஒருத்தவங்க இது மொத்தத்தையுமே இன்ஹெரிட்டன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கிறத இவர் சொல்கிறாரு. அதாவது இவர் சிம்பிளாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஜுன்னிக்கு எதுக்காக கொண்டு இருக்காங்கன்னா ஜுன்னிக்கோடைய அந்த அர்ஜென்டினாவில் இருக்கிற மொத்த லேண்டையுமே எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஜுன்னிக்கு இறந்து போனால் அது மூலியமா யாருக்கு ப்ராஃபிட் வரும், யாருக்கு குழந்தை இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் வரும். அதாவது கங்கானா அவங்க தான் ஜுன்னிக்கை கொண்டு இருக்காங்கன்னு இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கேற்ற மாரி அவங்க ப்ரெஸ் மீடியா கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா ஜுன்னிக் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஜுன்னிக் மூலியமாக எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அதுக்கு நடுவில் தான் சியா மூஞ்சு என் ஹஸ்பண்டை என்கிட்ட இந்த பறிச்சிக்கலான்ற மாரி டோட்டலாகவே டாப்பிக்கை மாற்றிடுறேன். ஏன்னா இப்போது இவ தான் உண்மையான ஒய்ஃப்னு மாறிடுச்சுன்னா அர்ஜென்டினாவில் இருக்கிற மொத்த லேண்டுமே இவளுக்கு தானே வரும். அதுக்கான ஒரு பக்காவான பிளானை இவன் இந்த பக்கம் பண்ணிட்டா. இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதனாச்சும் நமக்கு நடந்துடுமோன்னு இவங்க ஒரு பயத்திலே இருக்காங்க. கங்கானா ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோ வந்ததுக்கப்புறம் கெத்து குறையக்கூடாதுன்னு அந்த கண்ணீர்லாம் தொடச்சிக்கிட்டு ஹீரோ கிட்டே பேசும்போது தான் அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை பற்றி எல்லாத்தையும் செக் பண்ணேன், நீங்கள் நார்த் கொரியன் அம்பாசிடரோடைய பொண்ணு தானே, நீங்கள் ரஷ்யாவிலையும் இருந்திருக்கீங்க, நீங்கள் தானே ஸ்டெல்லா யாங்கன்ற மாரி அவர் அந்த டாபிக் எடுக்கேன். நான் தான் ஸ்டெல்லா யாங்னு நீ நினைக்கிறியான்னு அந்த இடத்துல இவங்க கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அது ஓரளவுக்கு சந்தேகமான விஷயம் தான். நீங்கள் 16 வயசில் யூஎஸ்க்கு போயிருக்கீங்க உங்கள் குடும்பத்தோட. யூஎஸ்க்கு மட்டும் தான் போனீங்களான்னு கேட்டிங்கன்னா 19வது வயசில் சிஏலையுமே சேர்ந்துருக்கீங்க. உங்கள் ஐடென்டிட்டியை அடிக்கடிக்க மாற்றிருக்கீங்க. ஹங்கேரியாவில் இருக்கும்போதும் போலண்டில் இருக்கும்போதும் இன்னொரு பக்கம் ஸ்வீடனில் இருக்கும்போதும் உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் நல்லாவே மாற்றிருக்கீங்க. எல்லாருமே நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க. உங்களுடைய உண்மையான நேம்ன்றது யாங்கிக். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எல்லாருக்குமே ஸ்டெல்லா யாங்குன்ற நேமில் தான் இன்ட்ரடியூக்ஷன் தரீங்க. ஆனால் நீங்கள் கொரியாவில் இருக்கும்போதே யாரோ ஒருத்தவங்க வால்கேரி சிஇஓவை நியூயார்க்கில் பார்த்து சைன் போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே கொரியாவில் இருக்கீங்கன்னா யார் இந்த மாரி பண்ணியிருக்கணும்? அதே சமயத்தில் நீங்கள் சப்மெரிக்கான சில பார்ட்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. உண்மையாலுமே ஸ்டெல்லா யாங்குன்றது ஏன் ஒரு ஆளாக இருக்கணும்? ஏன் ஸ்டெல்லா யாங் 2 பேராக இருக்காங்கன்ற மாரி அப்படி ஒரு கேள்வியை கேட்க அது கேட்டோன்னே அவங்க பயந்துடுறாங்க. அதெல்லாம் சரின்னு அந்த பாய்சன் சைனைடை இவங்க போட போகிறாங்க வாயில். அந்த சமயத்தில் ஹீரோ வந்து அதை தடுத்துடுறாரு. தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. கடைசியாக ஹீரோ ஹேனாவுக்கு ஒரு ஸ்மாக் போட ஹேனாவுமே அதே இடத்துல விழுந்துடுறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா எனக்கு நல்லாவே உங்களை பற்றி தெரியும், எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுது, நான் உங்கள் பையனை உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி ஜுன்னிக்குமே இதேமாரி கேட்டிருப்பாரு, உண்மையாலுமே நீ தான் ஸ்டெல்லா யாங்கன்ற மாரி ஜுன்னிக்கு ஒரு வாட்டி கேட்டிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் இவங்க பதில் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு பேரலாவே ஹீரோயினியை காமிச்சா அந்த இடத்துக்கு சியாங்கி வரது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் ஆக்சியானுக்காக வேலை செய்கிறேன், நான் உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டேன், ஏன்னா ஜுன்னிக்கு யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதெல்லாம் நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு உங்கள் ஃபோனையுமே ஒயர் டேப்பிங் பண்ணேன், உங்கள் ஃபோன் மூலியமாக எதனாச்சும் கிடைக்குமான்னு நான் செக் பண்ணேன், அதுக்காக மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இப்போ தான் உங்கள் நிலமை புரியுது, நீங்கள் ஒரு வேலை சொத்துக்காக ஒரு கொன்று இருப்பீங்களோன்னு நான் ஆரம்பத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டேன் போது ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சியான் இந்தமாரி சியாங்கி கிட்ட ஒரு கோல்டன் வாட்சை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே, அதை பற்றியுமே லைட்டாக இந்த இடத்துல சியாங்கி மென்ஷன் பண்ணுறது. ஆனால் அந்த கோல்டன் வாட்சை அவருடைய கையில் பார்த்த மாதிரி தெரியல, என்ன பண்ணாரு தான் தெரியல. சரின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது
ஹீரோ ஹான்யூக்கோடைய பையனை பார்க்க வந்திருக்காரு. அந்த இடத்துல அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ என்ன கேட்குறான்னா, எனக்கு நல்லாவே உங்களை பற்றி தெரியும். இது வாரை பற்றி கிடையாதுல்ல. உண்மையான காரணம் என்ன? இந்த நேஷன் எதுக்காக ஆசைப்படுது? யார் உண்மையான ஸ்பைன்னு கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு அந்த இடத்துல ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு இப்போதைக்கு உண்மையான ரீசன் தெரிஞ்சிருச்சு. இங்கே யாருமே வாரை பற்றி கவலைப்படல. யாரோ ஒருத்தவங்க தான் பின்னாடி இருந்து இந்த வாரம் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் இதுக்கு பின்னாடிலாம் யாரோ ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹான்யூக் கிட்ட யாருன்னு கேட்டால் ஹான்யூக் நேஷனல் டீட்டெயிலாம் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ யார் அந்த ஸ்பையோ, அந்த ஸ்பையை நான் அவங்க முன்னாடி ஒப்படைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இவங்க சைடு ஒரு டீல் போகிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் இருக்கும்போது மீஜி ஹீரோயினியை பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னவே சொல்லியிருப்பாங்க ஒரு ஷிப்பை அரேஞ்ச் பண்ணுறதா. இவங்க இப்போதைக்கு கொரியாவை விட்டு தப்பிக்கலான்னு இருக்காங்க. அதுக்காக எந்த இடத்துல ஷிப் வெயிட் பண்ணோம், அது எந்த இடத்துக்கு கொண்டாடலான்ற மாரி இவங்க சில போர்ட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹீரோயினிக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் வருதுல்ல. இதெல்லாம் பற்றி பேசின்னு இருக்கும்போது தான் இப்போதைக்கு டூஜன் ரிலீஸ் ஆன விஷயத்த மீஜி சொல்கிறாங்க. அவர் முதல்ல எடுத்தோன்னே மீஜி கிட்ட ஹீரோயின் எங்கே இருக்கிறதா கேட்டிருக்காரு. மீஜி அது எங்கே இருக்காங்கன்ற மாரி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி இவங்க சொல்லின்னு இருக்க சரின்னு ஹீரோயினுமே டூஜனை பார்க்க போகலான்னு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினிக்கு டூஜன் மேலே சந்தேகமாக இருக்குல்ல. சரின்னு சொல்லிட்டு அவருடைய இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல டூஜனும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் உட்காந்து பேசுகிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினியும் நான் கொரியாவை விட்டு போக போகிறேன், நீங்களும் அர்ஜென்டினாவுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகிறதா சொல்லியிருந்தீங்களே, அதால் நீங்களும் எங்கள் கூட வரீங்களான்னு போது அந்த இடத்துல இவருமே எனக்கு வயசாகிடுச்சு என்னால் வர முடியாதுன்னு அந்த கொஸ்டினை அழிப்பேன். ஹீரோயினி அப்படியே இந்த டாப்பிக்கை மாற்றிட்டு எனக்கு உங்கள் சைன் கிடைக்குமா கடைசியாக போகிறதுக்கு முன்னாடின்னும் போது அவருமே பெண் எடுக்கிற கேப்பில் ஹீரோயினி முதுகு பின்னாடி துப்பாக்கியை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் எல்லாத்தையுமே பண்ணதுன்ற மாரி அவரை ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டியில் ஒரு இடத்துக்கு. ஏன்னா ஹீரோயினிக்கு டூஜன் தான் இவங்களுக்கு நல்லா நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காருன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதில் அவர் ஒரு மலைப்பகுதியில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்துக்குமே நீங்கள் தான் காரணம், ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய புக்கில் உங்கள் நேம் அடிச்சிருந்துச்சுல, அந்த பார் கோடை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதே டைப் ஆஃப் பார் கோட் தான் சில இடத்துல அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஜுன்னிக் ஃபாதர் யாங் இறந்த இடத்தையுமே அதே பார் கோடு தான் கிடைச்சதா சொல்ல சரி நான் அந்த பார் கோடில் இருக்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணால் அதில் ஸ்ட்ரெயிட்டாக டூஜனுக்கு ஃபோன் கால் போகிற மாரி இருக்குது. அதில் டூஜன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு ஹீரோயினி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல டூஜன் கிட்ட எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்டை கொன்னீங்க, எதுக்காக ஜுன்னிக்கை கொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுன்னிக் ஒரு ஸ்பைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது ஆரம்பத்தில் பொய்யா இருக்குமோன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுக்கான எவிடன்ஸையும் நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு அதை நாங்கள் ட்ராக் பண்ணணும்னு இவர் சொல்லின்னு இருக்காரு. அதே சமயத்தில் இதுக்கு பின்னாடி எல்லாமே ஜுன்சாங் தான் இருக்காரு. ஜுன்சாங் இதில் ரிலேட்டிவான ஆள் தான் இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய அப்பாவை பற்றி சொல்கிறாரு. நீ இப்போதைக்கு திரும்ப சவுத் கொரியாவுக்கு வந்திருக்க, உன்னுடைய அப்பா ஒரு தேச துரோகி, அவர் ஒரு ஸ்பையாக இருந்தார், அவர் பிரிசன்லேயே கடைசியாக வலிகளை அனுபவித்து இறந்து போனார். உன்னுடைய அம்மா எதுக்காக அமெரிக்காவுக்கு போனாங்க தெரியுமா, உன்னை எதுக்காக திரும்ப கொரியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா, அதெல்லாம் இதுக்காக தான். உங்கள் அப்பா ஒரு தேச துரோகி, அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அவரை கொன்னோம். நான் என்ஐஏஸில் வேலை செய்கிறேன், என்ஐஏஸில் நான் எல்லா ஸ்பைஸுமே கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய வேலை. அது வகையில் 1983 உங்கள் அப்பா ஒரு ஸ்பையாக இருக்க, அவரை நாங்கள் பிடிச்சோம். அதால் நீ திரும்ப கொரியாவுக்கு வந்திருக்கேன். நீ கியோம்சோல் போர்ட்டுக்கு போக போகிறல, அந்த இடத்துல என்ஐஎஸ் டீம்லாம் உன்னை பிடிக்கிறதா பிளானாக இருக்குன்ற மாரி இவர் மொத்த பிளானையுமே புட்டு வைக்க. அது மட்டும் இல்லாமல் ஜுன்னிக்கோடைய அம்மா ஓக்சன் இருக்காங்களே, அவங்க தான் வந்து ஹீரோயினை பற்றின மொத்த டீட்டெயிலுமே அழைக்க சொல்லியிருக்காங்க. அதால் ஹீரோயினிக்கு உங்கள் அப்பாவுக்கு நடந்த கொடுமை சுத்தமாக தெரிய கிடையாது. ஏன்னா அது மொத்தமாகவே ஹிஸ்ட்ரியிலேருந்து அழைக்கப்பட்டிருக்கு. அது மூலியமாக ஹீரோயினி அவங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமையை தெரிஞ்சு திரும்ப கொரியாவுக்கு வந்து கொரியாவை பிரசிடெண்ட்டாக மாறி மொத்த கொரியன் கவர்மெண்ட்டுமே அழிக்க தான் வந்திருக்காங்கன்னு ஒரு தனி டாபிக் எடுக்கலான்னு இருக்காங்க. அதை பற்றி மொத்த பிளானுமே ஒரு புட்டு வைக்கிறாரு. அதெல்லாம் பற்றி சொல்லும்போதே அந்த இடத்துல இவர் எப்படியா கயிறு அழுத்துக்குன்னு அந்த இடத்துல டூஜின் ஹீரோயினோட சண்டை போட ஹீரோயினால் அதை தாக்கு பிடிக்க முடியல. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அதே இடத்துல டூஜனை சொல்கிறாரு. டூஜன் கொஞ்சம் காயங்களோடு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஹீரோயினி கியோம்சோல் போர்ட்டுக்கு போக போகிறது இல்லை, மோரே போர்ட்டுக்கு தான் போக போகிறாங்க. ஏன்னா ஹீரோயினி கியோம்சோல் போர்ட்டுக்கு போவாங்கன்னு இவங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு. இது மொத்தமே ஒரு ட்ராப் தான். அதில் இப்போதைக்கு என்ஐஎஸ் டீமை மொரே போர்ட்டுக்கு டூஜன் மூலியமாக ஹீரோ போக வைக்கிறாரு. டூஜன்மே அது என்ஐஎஸ் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எப்போ ஹீரோயினி பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ முன்னவே ஹீரோயினிக்கு ஒரு ஃபோன் கொடுத்தாருல, அது யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. அது மூலியமாக ஹீரோயினியோட பேசி எப்படி அவங்க 2 பேரும் பிளான் போட்டிருக்காங்க. அதாவது கியோம்சோல் போர்ட்டுக்கு ஹீரோயினி போகணுன்றது ஒரு ட்ராப்னு முன்னவே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மூலியமாக தான் ஹீரோயினி கூட முன்னவே சில பிளான்ஸ்லாம் இவர் போட்டிருக்காரு. இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் தெரியுது. அதே சமயத்தில் டூஜன் இருக்கார்ல, டூஜனை வேகமாக ஹீரோயினி ஒரு இடத்துக்கு கொண்டு போக இதுக்கு பேரலாகவே ஹீரோ வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல இவர் ஹேனாவுடைய பையனை தேடி தான் போகிறாரு. ஏன்னா அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணுறதா ஹேனா கிட்ட சத்தியம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் அந்த பையனை தேடி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பையனை எங்கேயோ சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு தெரிய வர ஹீரோயினி டூஜனை கூட்டின்னு போயிருப்பாங்களே, அவரும் ஒரு இடத்துல அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஓக்சனை அதுக்கு அடுத்ததா ஹேனா வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினி கன் எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹேனா
ஹேனாவை கன் எடுக்கிறாங்க. ஹேனா ஒரு மார்க்ஸ் மேனுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி ட்ரிகரை புல் பண்ணுறதுக்குள்ளார ஹேனாவுடைய புல்லட் ஹீரோயினியோடைய நெத்தியில் இருக்கிறதா இந்த பக்கம் ஆக்சிஜன் சொல்லின்னு இருக்கேன். ஆக்சுவலி இது மொத்தமே ஹீரோயினியோட பிளான் தான். ஏன்னா இந்த இடம் முழுக்கவே கேமரா இருக்குது. அதெல்லாம் சியாங் ஹியூமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. பக்காவான பிளானை ஹீரோயினி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவல் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஸ்டெல்லா யாங் வேறு யாரும் கிடையாது, ஆக்சியான் தான். இந்த விஷயத்த முன்னவே ஜுன்னிக் கண்டுபிடிச்சிருக்காரு. அதால் தான் ஜுன்னிக்கை ஆக்சன் கொண்ட மாரி இருக்குது. அதை ஹீரோயினி ஆக்சனை ஒரு மாதிரி தூண்டி துறவி அது மூலியமாக தெரிவிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஆக்சன் எதுக்கு முக்கியமாக ஜுன்னிக்கை கொண்டாங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே ஜுன்னிக்கை பிடிச்சதே கிடையாது. ஏன்னா ஜுன்னிக் இவங்களுடைய வளர்ப்பு பையன் தான். இவங்க ஹஸ்பண்டோடைய அஃபேருக்கு பிறந்தவர். அதாலேயே அவங்க ஒரு கோவத்தில் தான் கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சவொடனே ஹேனா அந்த இடத்துல ஆக்சியான் சுடலான்னு வரதுக்குள்ளார அங்கே இருக்கிற ஒரு கார்டு ஆனாவை தடுக்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு சியாங் ஹியூமே கன்னை பாயிண்ட் பண்ணின்னு வந்துட்டாரு. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது தான் எப்படியோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஹான் யூக்குமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹான் யூக் வரது மட்டும் இல்லாமல் அவருடைய டீமோட எல்லாரும் முன்னாடி கன்னை பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல சுடலான்னு பார்க்கறதுக்குள்ளார இவங்க ஆட்கள் யாரோ ஒருத்தவங்க மறைஞ்சு சுடுறது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பாமை போட்டுறாங்க. அது மூலியமாக மொத்த இடமும் ஸ்மோக் ஆக அந்த இடத்துல ஹீரோயினியை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ போகிறாரு. ஹீரோடைய முதுகு பின்னாடி ஒரு புல்லட் ஷாட் வாங்கிடுறாரு. இருந்தாலும் ஹீரோயினியை காப்பாற்றணும்னு ஹீரோயினியோட தண்ணியில் விழ அந்த இடத்துல ஹீரோயினி முழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயினியை மேலே கூட்டிக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல திரும்ப இவங்க பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. 2 பேரும் அதே இடத்துல கிஸ் கொடுக்க அதோட இந்த எபிசோட் டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 2 எபிசோட் தான். இன்னும் 2 எபிசோட் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.